ஸ்பார்க்கல் காட்டின் அழகான காலையில் சூரியன் மெதுவாக எழுந்து வானத்தை இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசிக்கொண்டிருந்தது. பறவைகள் இனிமையாக கீச்சிட, மலர்களின் மேல் பனித்துளிகள் மின்னின. அந்த மந்திரமான காட்சியை ரசித்து ஒரு சிறிய வெள்ளை முயல் புபு தனது பிடித்த மலைமேடையில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தான். புபுவின் பெரிய பிரவுன் கண்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தது. பறவைகள் ஒன்றுக்கு ஒன்று மேலே பறந்து மேகங்களை தொடும் அளவுக்கு உயரத்தில் சுழன்று விளையாடின. புபு ஆழ்ந்த மூச்சு விட்டான். வாவ், ஒரு நாள் நானும் இப்படி பறப்பேன் என்று மெதுவாக சொல்லிக் கொண்டான். அப்போது 2 நீல நிற பறவைகள் புபுவை நோக்கி பறந்து வந்தன. காலை வணக்கம் புபு என்று அவை மகிழ்ச்சியாக கூவின. புபு குதூகலமாக காலை வணக்கம் என்று பதிலளித்தான். பிறகு புபு தனது கனவை கூறினான். நான் ஒரு நாள் உங்களைப் போல வானத்தில் பறப்பேன். பறவைகள் சிரித்தபடி, முயல்கள் துள்ளும் புபு, பறவைகள் பறக்கும், ஆனாலும் நீ முயற்சி செய்து பாரு என்று சொன்னன. புபுவின் கண்கள் மேலும் பிரகாசித்தன. அந்த நாளே புபு ஒரு பெரிய கல்லை கண்டான். இதுதான் என் முதல் பறப்பு என்று முடிவு செய்தான். கல்லின் மேல் ஏறி காதுகளை விரித்து தைரியமாக 1, 2, 3 என்று கத்தி துள்ளினான். அடுத்த நொடியில் பம், புபு நேராக ஒரு காய்ப்புதரில் விழுந்தான். சிறிது வலித்தாலும் சிரித்தபடியே எழுந்தான். முதல் முயற்சி சரி, இன்னொரு நாள் என்று தன்னையே ஊக்கப்படுத்திக் கொண்டான். அடுத்த நாள் புபு பெரிய இலைகளை சேகரித்து நீண்ட புல்களால் அவற்றை தனது கைகளில் கட்டிக்கொண்டான். இப்போது என்னிடம் இலைச் சிறகுகள் இருக்கிறது, கண்டிப்பா பறப்பேன் என்று பெருமையுடன் சொன்னான். அருகில் இருந்த அணில்கள் எல்லாம் கூட்டமாக வந்து புபு புபு நீ முடியும் என்று ஊக்கப்படுத்தின. அவன் வேகமாக ஓடி முன்னே துள்ளின. இலை சிறகுகள் காற்றில் அசைந்து புபு உண்மையில் பறப்பதைப் போல உணர்ந்தான். ஆனால் சில நொடிகளில் சிறகுகள் கிழிந்துவிட்டன. புபு ஒரு சிறிய பிளாப் சத்தத்துடன் தரையில் விழுந்தான். அவன் சிரித்தபடி ஹஹா, சரி, இன்னும் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னான். 3ஆம் நாள், இந்த முறை மேலே இருந்து பறப்பேன் என்று புபு நினைத்தான். அவன் ஒரு பச்சை மலை மேடைக்கு ஏறி காற்றை உணர்ந்து கண்களை மூடி தன் கனவை நினைத்தான். பின்னர் அவன் துள்ளினான். ஆனா பறக்காமல் உருள் 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 ஒரு உருண்டை போல மலை கவிழ்ந்து கீழே விழுந்தான். இறுதியில் அவன் ஒரு பெரிய ஆமைக்கு முன் திடுக்கிட்டான். அவனுடைய பெயர் டோடோ. டோடோ தனது சிறிய கண்ணாடியை சரிசெய்து, ஏன் இப்படி உருண்டிட்டு வருகிறாய் புபு என்று கேட்டான். புபு துயரமாக, நான் பறக்க முயற்சிக்கிறேன், ஆனால் எப்போதும் விழுந்தே போகிறேன் என்று சொன்னான். டோடோ புன்னகைத்து, புபு, இந்த காட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு திறமை இருக்கிறது. பறவைகள் பறக்கும், அணில்கள் ஏறும், தவளைகள் துள்ளும், ஆனால் முயல்கள் அருமையாக துள்ளும் என்று மெதுவாக சொன்னான். புபு சற்று யோசித்து, சரி, துள்ளி பார்த்து விடலாமே என்று நினைத்தான். ஒரு சிறிய துள்ளல் செய்தான். அது அழகாகவும் மென்மையாகவும் இருந்தது. பிறகு ஒரு பெரிய மூச்சை இழுத்து பெரிய துள்ளல் செய்தான். பொய்யிங்! அவன் ஒரு மரக்கிளையை தொட்டுவிட்டான். அவன் கண்கள் அதிர்ச்சியால் பெரிதாகின. பறவைகள் தங்கள் சிறகுகளை குத்தி சபாஸ் கூறின. அணில்கள் கைகளை தூக்கி மகிழ்ச்சியுடன் குதித்தன. அனைவரும் புபு நீ அருமை என்று கத்தின. அந்த இரவு நிலவு வானத்தை முழுமையாக ஒளிர வைத்தது. புபு தனது மலையில் உட்கார்ந்து நட்சத்திரங்களை நோக்கி பார்த்தான். அவன் மனம் அமைதியாக இருந்தது. பின்னர் நானும் வானத்தை கிட்ட முடியும் என்று நினைத்து ஒரு பெரிய துள்ளல் செய்தான். நில ஒளியில் ஒரு நொடிக்கு அவன் உண்மையிலேயே பறந்தது போலத்தான் இருந்தது.